மகாகவி பாரதியார் எழுதிய பாரத சமுதாயம் என்ற கவிதையை பார்க்கலாம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாரதியார் பாரத நாட்டில் வாழும் மக்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். பாரத சமுதாயம் என்றென்றும் வெற்றி பாதையை நோக்கியே செல்ல வேண்டும். பாரத தேசத்தில் உள்ள மக்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதை ஜெய 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 என்று 3 முறை இசைப்பாடி மகிழ்ந்து வாழ்த்துகிறார். 30 கோடி ஜனங்களின் சங்கமம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாரதியார் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த மக்கள் தொகை 30 கோடி என்பதை பாடலில் தெளிவாக பதிவு செய்துள்ளார். மேலும் இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்தியாவின் வளங்கள் அனைத்தையும் பொது உடைமை ஆக்குவோம். பாரத தேசத்தில் உள்ள மக்கள் உலகில் வேறு எந்த மக்களுக்கும் ஈடு இணை இல்லாதவர்கள். வேற்றுமையில் ஒற்றுமையோடு திகழ்கின்ற இந்த பாரத தேசத்து மக்கள் உலகத்திற்கு புதுமையான ஒரு மக்களாக திகழ்கிறார்கள். இந்த உலகத்திற்கே புதுமையான ஒரு சமுதாயமாக பாரத சமுதாயம் விளங்கும் என்று வாழ்த்துகிறார். மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ? புலனில் வாழ்க்கை இனியுண்டோ? நம் இழந்த வாழ்க்கை இனியுண்டோ? இந்த பாடலில் பாரதியார் மனிதர்கள் வாழ்கின்ற இழிவான வாழ்க்கையை தெளிவாக பதிவு செய்கிறார். ஒரு மனிதனின் உணவை இன்னொரு மனிதன் தட்டி பறிக்கும் வழக்கம் இனி வேண்டாம். ஒரு மனிதன் துன்பப்படுவதை இன்னொரு மனிதன் பார்க்காமல் போகும் வாழ்வு இனி வேண்டாம். இன்னொருவர் துயரத்தை துடைக்காமல் வேடிக்கை பார்க்கும் வாழ்க்கையை இனி நாம் வாழ வேண்டாம் என்று கூறுகிறார். இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாரதியார் நம் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை தெளிவாக குறிப்பிடுகிறார். நம் நாட்டில் பார்ப்பதற்கு அழகான சோலைகள், வயல்கள் நிறைய உள்ளன. எண்ணற்ற பழங்கள், காய்கறிகள் நம் நாட்டில் விளைகின்றன. விவசாயத்தில் உயர்ந்து நிற்கின்ற நம் பாரத தேசம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார். தனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்று நம் நாட்டில் இதற்கு முன்பு இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் செல்வந்தர்கள் பக்கம் சார்ந்தது. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இது நீதி புகட்டாது என்பதை பாரதியார் நன்கு உணர்ந்து அத்தகைய பழைய சட்டங்கள் நமக்கு வேண்டாம், அனைவருக்கும் சமமாக இருக்கக்கூடிய புதிய ஒரு சட்டத்தை நாம் இயற்றுவோம், அதை எந்த நாளும் நாம் காத்து நடைமுறைப்படுத்துவோம் என்று நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பற்றி தெளிவுபடுத்துகிறார். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த உலகத்தையே அழித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகள் இங்கு நாம் காண்கிறோம். சில ஆய்வு அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாரதி உலகத்தை அழித்திடுவோம் என்று கூறியிருக்க மாட்டார். உலகத்தை அழைத்து தனி மனிதனின் துயரத்தை காட்டலாம் என்று கூறியிருப்பார். அது பின்னாளில் அழைத்திடுவோம் என்பது மருவி அழித்திடுவோம் என்று மாறியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான். எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று கண்ணன் சொன்னான். இது மனிதர்களிடையே சாதி மதம் வேறுபாடு வேண்டாம் என்பதற்காக சொல்லப்பட்டது. அதனை பாரதி எவ்வளவு அழகாக கூறுகிறார். அனைவரும் நல்ல பண்புகள் நிறைந்தவராக வாழும் வழிமுறையை இந்திய மக்கள் உலகிற்கே கற்றுக் கொடுப்பார்கள். அந்த பண்பு நிறைந்தவராக இருக்கும் தன்மையை தான் அமர நிலை என்று கூறுகிறோம்.
எல்லாரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆம், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே! வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே! இந்திய மக்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள். இந்திய மக்கள் அனைவரும் இந்தியர் என்ற சாதியை சார்ந்தவர்கள். நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் எப்போதும் இருக்கக்கூடாது. அனைவரும் சமமானவர்கள். நாம் அனைவரும் ஒரே தரமானவர்கள் என்பதைத்தான் ஒரே விலை என்று சொல்லுகிறார். இந்த பாரத நாட்டில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. எல்லோரும் இங்கு மன்னர்கள்தான். மன்னர்கள் என்றால் நாட்டை ஆள்வதற்காக அல்ல, அனைவரையும் காத்து அருள் புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. நாம் அனைவரும் இந்த நாட்டின் மன்னர்கள். வாழ்க பாரத சமுதாயம் என்று பாரதியார் பாரத நாட்டை வாழ்த்துகிறார்.